தமிழக அரசியலே இப்போ திருவிழா கோலம் பூண்டிருக்குன்னு தான் சொல்லணும். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகான்னு ஒரு பக்கம் வேட்பாளர்கள் பிரச்சாரத்துல இறங்கிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுற கொளத்தூர்ல இருந்து சீமான் நிக்கிற காரைக்குடி வரைக்கும் தாவேகா இறக்கி இருக்க வேட்பாளர்கள் யார் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது நட்சத்திர தொகுதியான கொளத்தூர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் களம் காணும் தொகுதி இது. இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணனும், நாம் தமிழருக்கு சார்பா சவுந்தர பாண்டியனும் களம் இறங்குறாங்க. தாவேகா சார்பில் வி.எஸ். பாபு களம் இறங்குறாரு. அடுத்ததா எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருந்த பெரம்பூர் தொகுதி. ஆமாங்க, தாவேகா தலைவர் விஜய் இந்த தொகுதியில தான் நேரடியா போட்டியிடுறாரு. திமுக சார்பில் ஆர்.டி. சேகரும், நாம் தமிழர் கட்சி சார்பா வெற்றி தமிழனும் போட்டியிடுறாங்க. அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் சந்திக்கும் முதல் தேர்தல் இது அப்படின்றதுனால பெரம்பூர் தொகுதி இப்போ மாநில அளவிலேயே மிக முக்கியமான விவிஐபி தொகுதியா மாறி இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, சேப்பாக்கம் தொகுதியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து தாவேகாவின் செல்வம் களம் காண்றாரு. அதுபோல எடப்பாடியில அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் எதிர்த்து தாவேகாவின் அருண்குமாரும், காரைக்குடியில சீமானை எதிர்த்து டாக்டர் பிரபுவும், விருதாச்சலத்துல பிரேமலதா விஜயகாந்தை எதிர்த்து விஜயும், காட்டுமன்னார் கோவில்ல திருமாவளவனை எதிர்த்து சீனுவாசனும் போட்டியிட்டாரு. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி ரிசல்ட். தாவேகாவின் தலைவர் விஜயின் வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.